நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விவாகரத்து வழக்கில் இருதரப்பு விசாரணை முடிவடைந்த நிலையில் இன்று சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 6 மாதங்களுக்கு முன்பு தனுஷ், ஐஸ்வர்யா விவாகரத்து கோரி வழக்கு தொடர்ந்திருந்தனர். தனுஷ், ஐஸ்வர்யாவுக்கு விவாகரத்து வழங்கியது நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் விவாகரத்து கோரிய வழக்கில் சென்னை குடும்ப நல நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. 6 மாதங்களுக்கு முன்பு தனுஷ், ஐஸ்வர்யா விவாகரத்து கோரி வழக்கு தொடர்ந்திருந்தனர். நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யாவுக்கு விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நல நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் விவாகரத்து கோரிய வழக்கில் சென்னை குடும்ப நல நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. 6 மாதங்களுக்கு முன்பு தனுஷ், ஐஸ்வர்யா விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பிருக்கிறார். சுப்பையா, கூடுதல் விவரம் என்ன? இந்த வழக்கை பொறுத்தவரை பிரபல இயக்குநர் கஸ்தூராஜாவின் மகனும் நடிகருமான தனுஷும், நடிகர் ரஜினிகாந்துடைய மகனுமான ஐஸ்வர்யா தனுஷும் இருவரும் கருத்து காரணமாக இருவரும் 2022ஆம் ஆண்டு பிரிந்து விட்டதாக ட்விட்டர் மூலம் அறிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் இருவரும் பரஸ்பர விவாதித்து கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவானது கடந்த ஏப்ரல் மாதம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் 6 மாதங்களுக்காக பரஸ்பர அடிப்படையில் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் விவாதித்து கோரினால் 6 மாதங்களுக்கு வழக்கு தள்ளி வைக்கப்படும். அதன்படி விவாதத்தை வழங்கி விடுவார்கள். அதன்படி போன மாதமே இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்குவதாக இருந்தது. ஆனால் தனுஷும், ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் நீதிமன்றத்தில் இருவரும் ஆஜராகவில்லை. 3 முறை இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி நீதிமன்றத்தில் வந்தபோது இருவரும் ஆஜராகி பிரிந்து செல்வதாக அறிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து இன்று இந்த வழக்கில் சென்னை முதன்மை குடும்ப நீதிமன்ற நீதிபதி சுபாஷ் தேவி தீர்ப்பு வழங்கினார். இருவருக்கும் பரஸ்பர அடிப்படையில் விவகாரத்து வழங்குவதாக நீதிபதி அறிவித்துள்ளார். இதற்கான தீர்ப்பு இணையதளத்தில் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. சுப்பையா, இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இது குறித்து இந்த வழக்கில் ஏதேனும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதா? இந்த தீர்ப்புடைய முழுமையான விவரங்கள் இது கூறப்படவில்லை. ஆனால் அந்த தீர்ப்புடைய போஸ்டிங் மட்டும் அதில் வெளியிட்டுள்ளார்கள். எனவே அந்த தீர்ப்புடைய முழு விவரம் வராத காரணத்தினால் தற்போது இருவருக்குடைய விவகாரத்தை வழங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே அந்த குழந்தைகளுடைய ஜீவனாம்சம் குறித்தோ, குழந்தைகளை எப்போது சந்திக்கலாம், இல்லை குழந்தைகளை அவங்களுக்கான என்ன தொகை வழங்கலாம் என்பது குறித்த முழுமையான விவரங்கள் முழுமையான தீர்ப்பை பார்த்தபோதும் தெரிய வரும். தற்போது இணையதளத்தில் தீர்ப்பை நீதிமன்ற இணையதளத்தில் இதுக்கான விவகாரத்தவர்களுக்கான அறிவிப்பை மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளது. நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யாவுக்கு விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நல நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி சுப்பையா. ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் விவாகரத்து கோரிய வழக்கில் தற்பொழுது தனுஷ், ஐஸ்வர்யாவுக்கு சட்டப்பூர்வமாக விவாகரத்து வழங்கியுள்ளது.